இன்றைக்கி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற பொருட்களில் பல பொருட்கள் ஆக்சிடென்டலாக கண்டுபிடிச்சது தான். உருளைக்கிழங்கு சிப்ஸ்லேருந்து எக்ஸ்ரே மிஷின் வரைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த மைக்ரோவேவ் ஓவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்ல, இது கூட ஒரு ஆக்சிடென்டல் இன்வென்ஷன் தான். 1945 ஸ்பெர்சி ஸ்பென்சர் அப்படிங்கிறவர் நேவியில் ஒரு ரேடார் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் என்ன பண்ணார், இந்த ரேடார் பக்கத்தில் அவருடைய பாக்கெட்டில் வந்து இந்த சாக்லேட்டை வச்சுக்கிட்டு போய் நின்றுருக்கார். ஸோ அப்போ தான் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு, அவருடைய பாக்கெட்டில் இருக்கிற இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே உருகி ஊற்ற ஆரம்பிச்சிருக்கு. என்னடா அதுன்னு யோசிச்சு பார்த்தா, இந்த ரேடாருக்குமே மைக்ரோவேவ்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மைக்ரோவேவ்ஸால் பொருட்களை சூடுபடுத்த முடியும் அப்படிங்கிறத அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. இந்த இன்சிடெண்ட்டை அடிப்படையாக வச்சு தான் மைக்ரோவேவ் ஓவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்பெர்சி ஸ்பென்சர் உருவாக்குனார். அவர் பாக்கெட்டில் அன்றைக்கி சாக்லேட் எடுத்துகிட்டு போகிறோன்னா இன்றைக்கி நமக்கு இந்த மைக்ரோவேவ் ஓவன் கிடச்சிருக்காது. அடுத்ததாக இந்த ஐஸ்கிரீம் இருக்குது இல்லையா, இந்த வேஃபி இருக்கிற இந்த கோன் வச்ச ஐஸ்கிரீம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறது. 1904 செயின்ட் லூயிஸில் ஐஸ்கிரீம் கடை தனியாக விற்றுக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே இந்த வேஃபி விற்கிறவரும் தனியாக கடை வச்சுருந்தார். ஒரு நாள் அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு ரொம்பவே கூட்டம் அதிகமாச்சு. ஐஸ்கிரீம் விற்கிற கப்பு தீர்ந்து போயிடுச்சு. ஆனால் ஐஸ்கிரீம் இருக்கு அவர்கிட்ட. உடனே பக்கத்தில் இருக்கிற வேஃபி கடைக்காரர் என்ன பண்ணாருன்னா, அவரோட வேஃபியை சுருட்டி ஐஸ்கிரீம் குண்டான கப்பு மாதிரி ஒரு கோன் மாதிரி செஞ்சு விற்க ஆரம்பித்தார். மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த வேஃபி கோனை வாங்கி அதில் ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க. இந்த டேஸ்ட் மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து ஐஸ்கிரீமுக்கு கப்பே இருந்தாலும் மக்கள் வேஃபியை வாங்கி அதில் ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ ரெண்டு கடையிலுமே வியாபாரம் அப்படிங்கிறது சூப்பராக நடந்துச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். 19th century 19ஆம் நூற்றாண்டில் இந்த தார் இருக்கு இல்லையா, இன்றைக்கி தான் இந்த ரோடு போடுறாங்க தாரை வச்சு. அந்த காலகட்டத்தில் இந்த தார் அப்படிங்கிறது உலகத்துடைய மிகப்பெரிய கழிவுப் பொருளாக இருந்துக்கிட்டு இருந்தது. இந்த பெட்ரோலியம் பொருட்கள் எடுக்கும் போது அதனுடைய கழிவாக தான் இந்த தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துக்கிட்டு இருந்தது. இந்த தாரை நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உலகமே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜில் ஒரு கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த தாரை ரீசைக்கிள் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு டீமை அப்பாயிண்ட் பண்ணார். இந்த டீம் ஃபர்தராக அந்த தார்லேருந்து ஏதாவது உருப்படியாக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த மலேரியாவுக்கு தயாரிக்கிற மருந்தில் கொய்னன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஸோ இது இந்த தாரில் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மருந்தை மரப்பட்டைகள்லேருந்து வர்ற பிசின் மூலியமாக தான் தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம தார்லேருந்து தயாரித்த அந்த ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிற முயற்சியில் இதுக்குண்டான ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக அந்த மருந்து தவிர மற்ற எல்லா பார்ட்டிகளையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க டெஸ்ட் டியூப்பில் பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைச்சது ஒரு டார்க் ரெட் கலரில் ஒரு பவுடராக தான் கிடைச்சிது. ஃபர்தராக அதில் சில சேஞ்சஸை கொண்டு வந்து அவங்களுக்கு கிடைச்சிது ஒரு கருப்பு கலரில் பவுடர் தான் கிடைச்சிது. கடுப்பான அவர் என்ன பண்ணார், ஆல்கஹாலை ஊற்றி அந்த கருப்பு கலரை கழுவலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணார். அப்போ அவர் ஆல்கஹாலை அந்த பிளாக் கலர் பவுடரில் ஊற்றின உடனேயே அந்த பிளாக் கலர் பவுடர் பிங்க் கலரில் மாற ஆரம்பிச்சது. இதை பார்த்த உடனே அவர் மண்டைக்கு மேலே ஒரு பல்பு எரிஞ்சுது. அதாவது அந்த காலகட்டத்தில் இந்த துணிகளுக்கு இந்த பிங்க் கலரை கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஒரு வகையான நத்தையிலிருந்து தான் இந்த பிங்க் கலரை எடுத்து அந்த சாயத்தை துணிகளுக்கு ஏற்றுவாங்க. அதனால தான் அந்த இங்கிலாந்து குவீன் அந்த மாதிரி ராஜ குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸை போட முடியும். ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். இவர் என்ன முடிவு பண்ணார், ஸோ பிங்க் கலருக்கு உண்டான சாயம் தான் நம்மக்கிட்ட இங்கே கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபேக்ட்ரியாக ஆரம்பித்து இது ஒரு மாஸ் ப்ரொடக்ஷனில் இந்த பிங்க் கலரை உற்பத்தி பண்ணி இந்த துணிகளுக்கு சாயம் ஏற்ற ஆரம்பித்தார். ஸோ இது அவருக்கு பல $1 மில்லியன் லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் எல்லா மக்கள்கிட்டையும் இந்த பிங்க் கலர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தது. ரொம்ப குறைஞ்ச விலைக்கே பிங்க் கலர் கிளாத் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சுது. அதுக்கு காரணம் இவருடைய இந்த மருந்து கண்டுபிடிக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர் ஆனது தான். அடுத்ததான் நம்ம இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை பற்றி பார்க்கலாம். வருஷத்துக்கு 5,25,000 கோடி ரூபாய்க்கு இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் அப்படிங்கிறத உலகம் ஃபுல்லாக வியாபாரம் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் உருவாகிறதுக்கு காரணம் ஜார்ஜ் கிரம் அப்படிங்கிற ஒரு செஃப் தான். அவர் இதை உருவாக்க வச்சது அவரை ரொம்பவே கடுப்பேற்றின ஒரு மோசமான கஸ்டமர் தான். 1853 நியூயார்க்கில் இருக்கிற ஒரு மூன் லேக் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்டில் ஒரு செஃப்பாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த காலகட்டத்தில் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பிரபலம். நம்ம ஜார்ஜும் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யறதுல ரொம்பவே பெரிய எக்ஸ்பர்ட் தான்.
ஸோ அந்த ஹோட்டலுக்கு வர ஒரு கஸ்டமர் என்ன பண்ணார், இவர் கடுப்பேற்றுற மாதிரி இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் என்னையா நீ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மூஞ்சில் தூக்கி வீசுகிற மாதிரி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டார். இவரும் மறுபடியும் செஞ்சு கொடுத்துருக்காரு, அவர் மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணிட்டார், நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்தில் கடுப்பான நம்ம ஜார்ஜ் என்ன பண்ணார், அதை ரொம்பவே ஸ்லைஸாக மெலிசாக கட் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு கொடுத்தாரு. அவரும் இதை ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போயிட்டார். ஸோ இதனால தான் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் அப்படிங்கிறது முதல்ல இந்த உலகத்தில் உருவாச்சு. அடுத்தது அந்த எக்ஸ்ரே மிஷினுக்கு வரும். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஆக்சிடென்டல் இன்வென்ஷன் தான் சொல்லணும். 1895 வில்ஹாம் அப்படிங்கிறவர் இந்த கேத்தோட் ரே ஜெனரேட்டருக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போது இவருடைய ஜெனரேட்டர் டியூப்க்கு சில அடி தூரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருந்துச்சு. அந்த ஸ்க்ரீனில் ஒரு சைனைட் காம்பினேஷனில் ஒரு கெமிக்கல் வந்து அவர் ஆல்ரெடி கோட் பண்ணி வச்சுருந்தார். ஃப்ளோரசன் க்ரீனில் ஒரு பீம் அந்த ஸ்க்ரீன் மேலே விழுறதை அவர் கவனிச்சார். இவர் என்ன பண்ணார், இந்த கேத்தோட் ரே டியூபுக்கும் இந்த ஸ்க்ரீனுக்கும் நடுவில் சில ஆப்ஜெக்ட்ஸை வச்சுருந்தார். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தும் நடுவில் அந்த பீமை மறைக்க முடியல. அப்படி இருந்தும் அந்த ஸ்க்ரீனில் அந்த வெளிச்சம் விழுந்தது. இவருக்கு ஒன்றுமே புரியல, இது எப்படி நடக்க முடியும், நடுவில் ஒரு பொருளை வச்சு நம்ம மறைக்கும் போது அந்த வெளிச்சம் எப்படி அதிகம் மீறி இந்த பக்கம் போச்சு அப்படின்னு ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருந்தார். பட் அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, நாம் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது என்ன விஷயம்னு தெரியல, அதுக்கு எதுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு தெரியல. ஸோ அதனால தான் அந்த ரேஸுக்கு எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் வச்சார். டிசம்பர் 22, 1895 அன்னைக்கு தான் அந்த மிஷினை வச்சு முதலாக மனித உடலை ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரே எடுத்தாங்க. அதுக்கப்புறமா 6 வருஷம் கழிச்சு இந்த கண்டுபிடிப்புக்காக அவருக்கு நோபல் ப்ரைஸும் கிடைச்சதுன்னா பார்த்துக்கோங்களேன். இவங்க எல்லாருமே யோசிச்சது அவங்களுக்கு கிடைச்ச ஃபெயில்யூர் எப்படி பாசிட்டிவாக மாற்றலாம் அப்படிங்கிறது தான். இந்த விஷயம் தான் இந்த உலகத்தில் பல புதிய பொருட்கள் நாம் பயன்படுத்துறதுக்கு காரணமாக இருந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற பொருட்களில் பல பொருட்கள் ஆக்சிடென்டலாக கண்டுபிடிச்சது தான். இந்த வீடியோ பார்ட் 2 தான். பார்ட் 1 நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா எண்ட் கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குற லைக்ஸ்லேருந்தோ கமெண்ட்ஸ்லேருந்தோ எங்களுக்கு தெரிய வரும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் கமெண்ட். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.